தமிழர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் SRS சுந்தரம் மஹால், LIC அருகில் தர்மபுரி மெயின் ரோடு, ஓமலூர், சேலம் மாவட்டம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம். அந்த குருமாரு திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்களே இப்படி ஒரு அந்த பிரச்சாரத்துக்கு ஆளாயிருக்காங்கன்னு உதாரணம். ஏன் சொன்னா, கொரோனா 21ஆம் தேதி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு இல்லையா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இறந்த ஒரு நோய் எதுன்னா கொரோனா இருக்கா இல்லையா? எந்த நாட்டுல இல்லை. ஆனா அதை கொண்டு வந்து இறக்குமதி செஞ்சு முஸ்லீம்னு சொல்லி வன்மத்தை பரப்பினது எப்படி? அப்ப முஸ்லீம்கள் சொன்னா எச்ச துப்புறாங்க. அப்போ இது போன்ற வன்மங்களையும் ஆத்திரத்தையும் வெறியும் ஊட்டி இதன் மூலியமா அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய நாதாரிகள் பாஜக RSS அப்படின்னு தீவிரவாதத்தை மதத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க, மதத்தை பார்த்துதான் சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பதி நாராயண திருப்பதி உட்பட எச்சநாத உட்பட எல்லாமே நாதாரித்தனத்தை வெளியே 3 லட்சம் பேர் இருக்காங்க. ராணுவம், துணை ராணுவம், காவல்துறை சேர்ந்து காஷ்மீர்ல மட்டும் 3 லட்சம் பேர். அது போன்ற ஒரு பாதுகாப்பு வேற எந்த மாநிலத்திலுமே இல்லை. இதன் மூலமா இங்க இவங்களுடைய அரசியல் ஆதாயம் தானே தவிர அது உண்மையான ஒரு தீர்வாகாதுன்றாங்க. அது உண்மையான தீர்வாகாது. குற்றவாளிகள் யாரை கண்டுபிடிங்க, தண்டனை கொடுங்க. எத்தனை நாள் தான் இன்னும் பாகிஸ்தானை காரணம் காட்டிட்டே சொல்லிட்டு பாகிஸ்தான் உங்களை காரணம் காட்டிட்டே இருக்காங்க. சோப்பு பட்டன் அழுத்தினா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் சாவானுங்களே தவிர ராணுவ வீரர்களா சாவ போறான். சாவட்டும் சார், நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா புரிஞ்சு அடிச்சுன்னு நான். அது அரசு அயோக்கியத்தனம் பண்ணுச்சுன்னா யாரு கேட்கறது? பாருங்க, குடிமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அரசன்கிட்ட போய் சொல்லலாம். அரசனுக்கே பிரச்சனை வந்தாக்கா யார்கிட்ட போய் சொல்றது? என்ன பண்றது? இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் ஒரு மத கலவரம் உருவாக்குற மாதிரியே நிறைய பேர் ட்விட்டு இது இன்ஸ்டாலாம் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது இது புதுசாகுங்க. புதுசாக இருந்தால் நம்ம ஆத்திரப்படலாம். நமக்கு புதுசு இல்லையே. கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் உலகம் முழுக்கும் பரவி இருக்கும்போது அந்த கொரோனா இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய வன்மத்தை தீட்டி அதன் மூலமா கலவர பீதியை உருவாக்கிய அந்த விஷயத்துல நான் சரியா இருக்கேன். எப்படின்னு கேளுங்க. மதுரையில நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு அவர் ஒரு பள்ளியில குருவா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, டெல்லிக்கு போறாரு. அவங்க ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த டெல்லி மாநாட்டுக்கு ஒரு 15 பேர் கொண்ட குழு மதுரையில இருந்து போகுது. அந்த மாநாட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க. அப்ப அரசாங்கமே சொல்லுது, இந்த வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு கொரோனா பாதிப்பு இருக்கு, இந்த இதுல போய் கலந்துக்கவங்க எல்லாம் தனிமைப்படுத்தணும், அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களை எல்லாம் கவர்மெண்ட் வர ஃபாலோ பண்ணுது. ஆனா அவர் அங்க இருந்து வந்தவர் நேரா இங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. டெல்லியில இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு 3ஆம் நாள் இறந்து போயிட்டாரு. சரி, அந்த குருமாரு திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்களே இப்படி ஒரு அந்த பிரச்சாரத்துக்கு ஆளாயிருக்காங்கன்னு உதாரணம். ஏன் சொன்னா, கொரோனா 21ஆம் தேதி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. பல பேர் கொரோனா வந்துச்சு, ஊரடங்கு உத்தரவு எல்லாமே போட்டாங்க. இப்போ ஊரடங்கு உத்தரவுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் அந்த டெல்லியிலே அந்த நிகழ்ச்சி நடந்தது. அது எஸ்டிமான்னு சொல்லக்கூடிய அந்த தப்லீக் ஜமாத் நடத்திய நிகழ்ச்சி, புரியுதுங்களா? அந்த தப்லீக் ஜமாத் நிகழ்ச்சியை கலைக்கணுன்றதுக்காக மத்திய அரசு போட்ட திட்டம் தான் அது. ஏன்னா அதுல கொரோனா இருக்கு. ஏன்னா அதை கலைஞ்சு போறதுக்கு அவ்வளவு சாதாரணமா, ஏன்னா இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி அது கலைஞ்சு போனா உடனே முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த திட்டம் போட்டு ஊர் முழுக்க பரப்புறாங்க. அப்போ அண்ணனை போன்ற நபர்களே ஆளாயிருக்காங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்,
பக்கத்து வீட்டுல செத்து இருக்கலாம், எதிர் வீட்டுல செத்து இருக்காங்க, நம்ம வீட்டுல கூட செத்து இருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்லல. கொரோனா நோய் வந்து உலகம் முழுக்க இருந்தது இல்லையா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இறந்த ஒரு நோய் எதுன்னா கொரோனா இருக்கா இல்லையா? எந்த நாட்டுல இல்லை? ஆனா அதை கொண்டு வந்து இறக்குமதி செஞ்சவங்க முஸ்லீம்னு சொல்லி வன்மத்தை பரப்பினது எப்படி? அப்ப முஸ்லீம்கள்னு சொன்னா எச்ச துப்புறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த பாலித்தீன் கவர்ற இப்படி இப்படி இது பண்ணி ஃபோன் ஊதுறது பாருங்க, துப்பி கொடுக்குறாங்க, கொரோனாவை பரப்புறாங்க. பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்களா இல்லையா? அப்போ இது போன்ற வன்மங்களையும் ஆத்திரத்தையும் வெறியும் ஊட்டி இதன் மூலியமா அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய நாதாரிகள் பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படின் போது அவங்க வந்து இந்த தாக்குதலை அவங்களுக்கு சாதகமாக தான் எச்சராஜ் என்ன பாருங்க, ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கையில 30 தடவை முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி. இப்ப அவருக்கு நான் பதில் கொடுக்கணும்னு சொன்னா அவரு தாங்க முடியாது, உடனே என்ன தேச துரோகின்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? தேச துரோகின்னு. அப்போ பாகிஸ்தான் காஷ்மீர் வரலாறை பத்தி பேசணும். காஷ்மீர் வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் இந்தியாவுக்குள்ள இருந்தா இல்லையே. காஷ்மீர் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு காஷ்மீரை வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு காஷ்மீரை வந்து பாகிஸ்தான் தனக்கு பக்கமா சேர்த்துக்கணும்னு நினைக்குது. அப்போ சீனா ஒரு பக்கம் சேர்த்துக்கணும்னு நினைக்குது. அவங்க 2 பேர் பிரச்சனைக்கா உதவி கோரி தான் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க காஷ்மீர் வந்து. அப்போ அந்த நேரத்தில் இருந்த அரசியல் தலைவர்கள் நேரு உட்பட எல்லாருமே வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அது 379. அதன் பிறகுதான் பாகிஸ்தான் காஷ்மீர் வந்து இந்தியாவுக்குள்ள சேர்ந்துதா இல்லையா? அப்போ இந்த பிரச்சனை இன்னைக்கு நேரத்தில் இப்போ அங்கே வந்து தனிநாடு போராடக்கூடிய கூட்டமும் இருக்கு, பாகிஸ்தான் கூட சேரணும்னு சொல்லிட்டு கூட்டமும் இருக்கு, சீனாக்கு ஆதரவான கூட்டமும் இருக்கா இல்லையாங்க? அப்போ அவங்கள அங்கே போராளின்னு சொல்லிக்கிறாங்க, நம்ம இங்கே தீவிரவாதின்னு அவங்கள சொல்றோம். உதாரணத்துக்கு வச்சுங்க. அப்போ அங்கே நடந்த ஒரு பிரச்சனை வந்து நீ என்ன பண்ணும், காஷ்மீர் தீவிரவாதின்னு சொல்லணும். முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லி வன்மத்தை கக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, அதை நான் ஏத்துக்கிறேன் தான். முஸ்லீம் தீவிரவாதி தவறுதான். முஸ்லீம் தீவிரவாதி காஷ்மீர் தீவிரவாதின்னு சொல்லணும். தீவிரவாதத்தை மதத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க, மதத்தை பார்த்துதான் சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பதி நாராயண திருப்பதி உட்பட எச்சநாத உட்பட எல்லாமே நாதாரித்தனத்தை வெளியிடுறாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி பள்ளிவாசலுக்குள்ள முஸ்லீம்களை கொண்டு குவிக்கும் போது அதுதான் உண்மையிலே வந்து மத தீவிரவாதம். இது எப்படி மத தீவிரவாதமாகும்? கொல்லப்பட்டதுல இஸ்லாமியர்களே இருக்காங்களா இல்லையா? அப்போ உங்கள்கிட்ட பிரச்சார பீரங்கி இருக்கு, ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஊடகம் உங்க பின்னாடி இருக்கு, ஊடக விளையாளர்கள் உங்க கூட இருக்காங்கன்றத எதை கூட பேசிக்கிறாங்க நீங்க. இல்ல இப்போ முஸ்லீம் தீவிரவாதிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமா முஸ்லீம் இனத்தையே வந்து குறை சொல்றதை வந்து நாங்க ஏத்துக்கிடல. திமுக மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான இந்துக்களும் அதை ஏத்துக்கிடல. 3 லட்சம் பேர் இருக்காங்க. ராணுவம், துணை ராணுவம், காவல்துறை சேர்ந்து காஷ்மீர்ல மட்டும் 3 லட்சம் பேர். அது போன்ற ஒரு பாதுகாப்பு வேற எந்த மாநிலத்திலுமே இல்ல. தமிழ்நாட்டுல கூட 1 லட்சம் காவலர்கள் தான் பாதுகாப்பு இருக்காங்க தெரியுமா? தமிழ்நாடு காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்வாசி கூட தமிழ்நாட்டினுடைய ஒரு கால் பங்கு தான் காஷ்மீர் இருக்கும். அப்ப அந்த பகுதிக்கு வந்து 3 லட்சம் பேர் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. ராணுவம், துணை ராணுவம், இது புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல ராணுவம் போல துணை ராணுவமும் இல்லை, காவலர்கள் மாநில காவல்துறையும் அங்க இல்லைன்னு சொன்னா இது எப்படி இருக்கு? சந்தேகத்துக்கு இடமளிக்கும் விதமா தான் இருக்கு. அது வந்து இந்த கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு அவங்க விஷயத்தை இப்படி திருப்புறாங்க. இப்போ உடனே என்ன, வாகா எல்லை மூடல், பாகிஸ்தான் தூதரகத்தை திருப்பி அனுப்புது, பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளை திருப்பி அனுப்புது, எக்ஸ்தல முடக்கம். இதன் மூலமா இங்க இவங்களுடைய அரசியல் ஆதாயம் தானே தவிர அது உண்மையான ஒரு தீர்வாகாதுன்றாங்க. அது உண்மையான தீர்வாகாது. குற்றவாளிகள் யாரை கண்டுபிடிங்க, தண்டனை கொடுங்க. எத்தனை நாள் தான் இன்னும் பாகிஸ்தானை காரணம் காட்டிகிட்டே சொல்லிட்டு இருப்பீங்க? பாகிஸ்தான் உங்களை காரணம் காட்டிகிட்டே இருக்காங்க. பலுச்சிஸ்தான் பிரச்சனைக்கு இப்போ சமீபத்தில் கூட ரயிலை கடத்தி 100கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க. அது காரணம் இந்தியான்னு சொல்லி அவன் சொல்றான். அப்போ உங்களுக்கு 2 பேருக்கு வேற வேலையே இல்லை. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியே நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் 2 பேரும் இருக்கு, இந்தியாவிற்கு பாகிஸ்தான். அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்லை, அதாவது பாகிஸ்தானை பொறுத்த மட்டும் வந்து அவங்க வந்து இந்தியா மேலே தீராத ஒரு வெஞ்சன்ஸில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது உங்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும்.
அங்க எந்த பிரதமர் வந்து போனாலும் அவங்களுடைய முதல் முழக்கமே வந்து காஷ்மீரை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த முழக்கமா தான் இருக்கே தவிர வேற முழக்கமே இல்லை. இந்த காஷ்மீர்னால நம்ம இழந்த இது பார்த்தீங்கன்னா ஜனங்களை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்ல 60 விழுக்காடு வந்து இராணுவத்துக்கு ஒதுக்குறாங்கன்னா, அந்த இராணுவத்துக்கு ஒதுக்குறதுல 40 விழுக்காடு வந்து அந்த ஒரு மாநிலத்துக்கு இருக்க இராணுவத்துக்கே செலவிடப்படுது. இதை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சல். அப்படி செலவு பண்ணி அவ்வளோ காசு பணங்களை கொட்டி அந்த இதை நம்ம இவ்வளவுதான் பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. உடனடியாக அப்படியாவது ஒரேநடியாக இராணுவத்தை முடுக்கி விட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய இராணுவம் வந்து இந்தியாவிலேயே 4வது இடத்துல இருக்கு நம்ம இராணுவம். ஒரு வித்தின் மந்த்து வித்தின் வீக்ல நம்ம வந்து அவங்கள பாகிஸ்தானையே நம்மளோட பிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்மகிட்ட இராணுவ பலம் இருக்கு. இப்போ கூட இன்னைக்கு எல்லா ஊடகத்திலையும் பேசுகிறோம், சிவப்பு பட்டனை அழுத்தப்படுமான்னு. ஸோ சிவப்பு பட்டனை அழுத்தினா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் சாவானுங்களே தவிர இராணுவ வீரர்களை சாவ போகிறோம். சாவட்டும் சார், நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா துணிஞ்சு அடிச்சுன்னு நான். அதுதான் முடிவு. சும்மா ஏன்னா அதை இவங்க பண்ண மாட்டாங்க. பண்ண ஏன் மாட்டாங்கன்னா அது முடிஞ்சுச்சுன்னா இவங்களுடைய அரசியல் இங்க இந்தியாவுடைய இல்லை, 0. பாகிஸ்தான் நிறுவனத்துலேருந்து பாஜக, பாகிஸ்தான் நிறுவனம் தான் அரசு. அதுக்கப்புறம் யாரை குறை சொல்லு நீ? அகண்ட பாரத் சீக்கிரம் கொண்டு வாங்க, நானே வழிமொழிகிறேன். அகண்ட பாரத்துக்கு பாகிஸ்தானை கொண்டு வந்துருங்க, ஆப்கானிஸ்தானை கொண்டு வந்துருங்க, இது நம்ம யாரு பங்களாதேஷும் கொண்டு வந்துருங்க. எல்லா நாடுகளையும் இன்னும் எனக்கு மெஜாரிட்டி ஆகிடும்ல, நானும் பேசுவேன். பிரதமராக மோடி மட்டும் இருக்கணுமா, ரஹீமே இருக்கணும்டான்னு சொல்லுவேன். அகண்ட பாரத் ஆக்குங்கன்றாங்க. நேற்றுனால்தான் நாங்க வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இந்த திமுக பண்றவங்க இவங்ககிட்ட போய் கையேந்திக்கிட்டு கொடுக்குறது. எங்களுக்கு அதிகாரம் மெஜாரிட்டி ஆகிறோம் இல்லையா? மெஜாரிட்டி ஆனதுன்னு சொன்னா வா நாங்கள் சண்டைக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அகண்ட பாரத் தாக்குங்கன்ற யார் வானன்ற நாங்க என்ன பயந்துட்டு இருக்கோம்? காஷ்மீர் பாகிஸ்தான் மீது போர் தொடுங்க. ஏன் இப்போ இதுல என்னது டெல்லியில் இருக்கக்கூடிய தூதர் இதில் வந்து செக் போஸ்ட் நீக்கிட்டீங்க, போராட்டம் பண்ணுறாங்க, உள்ளுக்கு வந்து அடித்து கொள்ளுங்கன்ற நான். பாகிஸ்தான் அதிகாரிகள்லாம் அடித்து கொள்ளுங்க, அங்கே 20 பேர் செத்தாங்க, அங்கே 32 பேர் இருக்காங்க, பதில் ஆகிடும், கொள்ளுங்க. யார் வேணான்றா? அதுக்கு இன்னும் நாங்கள் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கோமா? அங்கே போகாதீங்க, அடிக்காதீங்க. அதாவது நீங்க பேசுறது வன்முறைக்கு வன்முறை பதிலாகாது தான். அப்போ வன்முறைக்கு வன்முறை பதிலாகாதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? மத்திய அரசு பண்ண இந்த இடி செயலை கண்டிக்கணும். ஏன்னு சொன்னா அப்படி எப்படி பாதுகாப்பு அந்த பேரிகேட்டை நீக்கினீங்க? பேரிகேட்டை நீக்கிட்டு ஏன் போராட்டத்துக்கு அனுமதிச்சீங்க? அது அரசு வந்து அயோக்கியத்தனம் பண்ணுச்சுன்னா யாரு கேட்கறது? பாருங்க, குடிமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அரசன்கிட்ட போய் சொல்லலாம். அரசனுக்கே பிரச்சனை வந்தாக்கா யார்கிட்ட போய் சொல்றது? என்ன பண்றது? இதுதான் இன்னைக்கு இந்த தேசத்துல நடக்கக்கூடிய அட்டுழியங்கள், அராஜகம். இந்த அட்டுழிய அராஜகங்களுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. அது ஏதோ தப்பி தவறி வெற்றி வாய்ப்பை இழந்து இன்னைக்கு வந்து பாருங்க, ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனே இல்லாத ராஜீவ்காந்தி அவங்க அம்மா மேல வந்து பொய்யான அமலாக்கத்துறை வழக்க போட்டு அவங்கள கைது பண்றதுக்கு உரிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. எந்த மணி லேண்டிங்க்கு எங்கே இருந்தாவது எந்த அக்கௌண்ட்ல இருந்தாவது இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்கணும், இல்லை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கணும். இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 335 கோடி தான் வந்து இருக்கு. இவன் 10 ஆண்டு ஆண்டவனுக்கு கிட்டத்தட்ட 3550 கோடி வந்து 1000 கோடி வந்து இருக்கு, பணம் இருக்கு. அப்ப இது எதுல இருந்து எதை காட்டுதுன்னா, இவங்க வந்து எல்லாத்தையுமே மிரட்டி காரியங்களை சாதிக்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப முனைப்பு காட்டுது, ரொம்ப முனைப்பாகவும் இருக்கு. இந்த தாக்குதலை வந்து பெரிய அளவுல பிராரம் பண்றது பிஜேபி தான் பண்ணுது. இதை பண்றது வந்து ஊடகங்களே, பிஜேபி ஊடகங்கள் தான் பெரிய அளவுல பண்ணுதே தவிர வேற ஊடகங்கள் இதை பண்ணல. எனவே இதை வந்து ஐக்கிய நாட்டு சபையினுடைய அவங்க கண்ட்ரோல்ல கொடுத்து இந்த நியாயமான விசாரணை நடத்தி இதுக்கு ஒரு தீர்வு காரணங்கிறது என்னுடைய ஆசை. பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் SRS சுந்தரம் மஹால், LIC அருகில் தர்மபுரி மெயின் ரோடு, ஓமலூர், சேலம் மாவட்டம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார்.
திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம்.